பெரிதாக கண்டுகொண்டதும் இல்லை. மழைப்பொழிவை நம்பி 6 மாத காலம் மட்டுமே பனைத்தொழில் செய்து வருகின்றனர். மீதமுள்ள நாட்களில் கூலி வேலைக்கு செல்கின்றனர். இவர்களுக்கான மாற்று வேலை ஏதும் இந்த பகுதியில் கிடையாது. கடந்த சில வருடங்களாக போதிய மழை இல்லாமல் ஆயிரக்கணக்கான மரங்கள் கடுமையான வறட்சியினால் செத்து மடிந்துள்ளன. போதிய பதநீர் இன்மையால் பனைத்தொழிலை கைவிட்டு ஆயிரக்கணக்கான பனை தொழிலாளர்கள் நகர்ப்புறம் நோக்கி கூலி வேலை செய்ய பனைத்தொழிலை கைவிட்டு சென்றுவிட்ட நிலையில் ஒரு சிலர் மட்டுமே தங்களது பாரம்பரிய தொழிலை கைவிடாது காத்து வருகின்றனர். இது இப்ப முக்காவாசி காலம் இப்போ ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி பூரா இதை நம்பியே தான் பிழைச்சவங்க. படிப்பறிவு கிடையாது, இதை நம்பியே தான் பிழைச்சவங்க. இப்பதான் அது ரொம்ப பட்டு போச்சு. 3 வருஷமா இப்ப பட்டு அறவே இந்த வருஷத்துல எந்த வெள்ளாமையும் இல்லாம போச்சு. ஒரு சில பேர் தான் வசதி இருந்தா வீடு கட்டியிருப்பான். முக்காவாசி பணியர் இந்த ஓலை மட்டையில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கு. இந்த ஏரியா பூரா பனங்காட்டுல பூரா ஏரியா பூரா ஓலை குச்சியல் தான், இதுல தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இது பட்டு போயிட்டா எங்களுக்கு குச்சியல் கட்ட கூட ஓலை மட்டையில அவங்க வெட்டிட்டாங்கன்னா காலு கம்பு கூட கிடையாது. எதை கேட்டாலும் பனையருக்கு எந்த சலுகையும் இல்லையே. தமிழ்நாட்டுல விவசாயிக்கு பட்டு போச்சுன்னா அவனுக்கு நிதி கொடுக்கான். இந்த பனங்காட்டுல உதக்க ஏறி கைவழுவுனா போச்சு, அதுக்கு எதுவுமே எவனும் கொடுக்க மாட்டாங்க. பட்டு போனாலும் அதான், அது காஞ்சி போனாலும் அதான். பில்லு முளைக்குது வயக்காட்டுல, விளையாத வயக்காட்டுல கூட அவன் வாங்கிட்டு போயிடறான். இந்த பனைமரம் 1 லட்சம் ரூபாய்க்கான ஒவ்வொரு பனைமரம், அதை பூரா பட்டு போகுது, அதுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டாங்கண்ணா. எந்த நிதி இது வரைக்கும் எனக்கு விவரம் தெரியும் 55 வயசு ஆச்சு, யாருமே என்னமும் வாங்கின சரித்திரமா நான் பார்த்தது இல்லை. பாரமழை கெட்டு போச்சு, பாரம்பரிய நின்னு போச்சு, ஊரு விட்டு ஊரு வந்து பொழைக்கும் வந்தங்க, எங்களுக்கு ஒரு வாய்க்கு கஞ்சி கூட இல்ல பாருங்க. காலையில எந்திரிச்சா பச்சை பிள்ளை பால் கேட்கான், காலையில எந்திரிச்சா பச்சை பிள்ளை பால் கேட்கான். பைய தடவி நான் கண்ண முழிக்கிறேன், என் பொண்டாட்டி கண்ண கதைக்கு ஆள பாக்குறான். கைய சூப்பி 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 பால குளிக்கிறான், அவன் கஷ்டத்தையே அவனாலே தானே முழுங்குறான். ஊரு விட்டு ஊரு வந்தோம், ஊரு விட்டு ஊரு வந்தோம், குடிகளப்பி தானும் வந்தோம். பஞ்சமான நெஞ்சம் வந்து நெஞ்ச அடைக்குது, இந்த பாரம்பரியம் கூப்பிட்ட குரல் கேதும் கேக்குது. கத்தி கத்தி பார்த்தோம் ஐயா கதடி சானோ வணங்குகின்றோம், கத்தி கத்தி பார்த்தோம் ஐயா கதடி சானோ வணங்குகின்றோம். முன்னால எல்லாம் நாங்க பனங்காட்டுல போட அவங்க முதல்ல விருந்து உபச்சாரம் பண்றது, தண்ணியை குடிச்சுக்கிட்டு ஒரு வட்டு கழுப்புட்டிய டப்புன்னு அடிச்சு சாப்பிட்டு தண்ணியை குடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது யாரு போனாலும், தெரிஞ்சவங்க இல்ல தெரியாதவங்க இல்ல, தண்ணி விடுங்கம்மான்னு கேட்டா ஒரு வட்டு கருப்புட்டியை உடைச்சக்கூடிய அந்த தர்ம சிந்தனை அவங்ககிட்ட ரொம்ப உண்டு. அதை நாங்களே அனுபவிச்சிருக்கிறோம். அங்க போகும்போதே ஆளை பார்த்துட்டா பட்டை ஓட்டுவாங்க, நம்ம கேட்க வேண்டாம். பட்டை ஓட்டு கீழே இறங்கி வந்து நல்ல தெளிவா ஊற்றுவாங்க. அந்த பதினேழை மறக்க முடியாது. கேட்காமலேயே பல்வேறு பலன்களை நமக்கு தரும் பனையும் பாரம்பரியம் மிக்க பனை தொழிலும் நம் கண்முன்னே மிக வேகமாக அழிந்து வருகிறது. வெறுமனே கீரையை சாப்பிடுவோம், கருப்பட்டியை சாப்பிடுவோம், பேரிச்சம்பழத்தை சாப்பிடுவோம்னு பள்ளிக்கூடங்கள்ல எழுதி போட்டிருக்க வாசகங்கள்ல. ஆனா வெறுமனே எழுதி போடுறதுல ஒன்றும் வேலை இல்லை. இந்த தொழிலை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும். எங்களால கொண்டு போக முடியாது, அடுத்த தலைமுறை எங்கிட்ட இல்லை. அரசாங்கமும் மாணவர்களோ ஏதோ இந்த விவசாய இதுகளில் ஆராய்ச்சி மூலமா எங்க இந்த இதுல உள்ள பகுத்தறிவு கொஞ்சம் நாங்க படிச்சிருக்கிற இந்த தொழிலையும் வச்சு கொஞ்சம் ஆராய்ச்சி ஏதாவது பண்ணி இதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகலாம். அப்படி கொண்டு போனா ஒரு நாட்டில் இளைஞர்களும் குழந்தைகளும் தான் முக்கிய செல்வம் அப்படிங்காங்க. வெறுமனே குழந்தைகளை பெற்று வெறுமனே இளைஞர்களை உருவாக்கி விடுறதுல நம்ம வேலை. அது நல்ல இளைஞர்களா, உடல் திடகாத்திரமா, அறிவு வளர்ச்சி உள்ளவங்களா இருக்கணும். அப்பதான் அந்த நாட்டுக்கு பெருமை. அப்படி பெருமை தேடி தரக்கூடிய இடத்துல இந்த கருப்பட்டி இருக்கு. இந்த கருப்பட்டியை சின்ன குழந்தைகளுக்கு கொடுத்தா நல்ல அறிவு வளர்ச்சி வரும், உடல் வளர்ச்சி, உடல் திடகாத்திரம் கிடைக்கும். அப்படி வளர்க்கும் போது நம்ம அடுத்த சமுதாயம், அடுத்த தலைமுறை ரொம்ப நல்லா இருக்கும். இந்த தொழிலையும் நம்ம பாரம்பரியமா கொண்டுகிட்டு போன மாதிரி இருக்கும். இயற்கை குணம் மாறாம இருக்கும். மற்ற பூச்சி மருந்து, ரசாயன கலவையில இருந்து மக்களை பாதுகாக்கிறதுக்கு இப்போதைக்கு இருக்கிற ஒரே ஒரு உணவுப் பொருள் இது ஒண்ணுதான் இருக்கு. இதை கெட்டு போகாம அழிஞ்சிடாம பாதுகாக்கணும். அதை பாதுகாக்கிற கடமை இப்ப எல்லாருக்கும் இருக்கு. பனையையும் பனை தொழிலாளர்களையும் காப்பாற்றும் பெரும் பொறுப்பு
இயற்கையிடமும் அரசிடமுமே உள்ளது. நியூஸ் 7 தமிழ் சிறப்பு செய்திகளுக்காக சா ஜெகன்.